இன்றைக்கி என் பெஸ்ட்டுக்கு வேறு லெவல் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேங்க. அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான். நான் அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து என்கிட்ட கேட்டுட்ரு, இது வாங்கி கொடுத்துரு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னோடய தோழிக்கு வந்து இந்த மாதிரி தக்காளின்னு கூப்பிட போகிறாங்க. ஏன்னா அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. அரவிந்த் கோட்டூர். ஓகேவா, தேங்க்யூ. என்னடா அது அரிசி முட்டை தூக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா தக்காளிக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. அவளுக்காக இதை கூட வாங்கி தரலன்னா அப்புறம் எதுக்கு இருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மாரிங்க அவளும். எங்கள் அம்மா எப்படி என்னை பார்த்துப்பாங்களோ அதேமாரி தான் அவளும் பார்த்துக்கிட்டா என்னைய. இனிமேல் எது செஞ்சாலும் இவளுக்கு தாங்க செய்ய போகிறேன் என் தக்காளிக்கு. ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்த காரணமும் அவள் தான், நல்லா பார்த்துட்டு காரணமும் அவள் தான். இவள் இருந்த வாசி தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன். ஏன்னா பிரேக்கப்புக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணுறது தான், சாவ போயிட்டேங்க. பொங்கி திங்கவா அப்புறம் தீனி பண்ணுறதானே, வா உனக்கு தாண்டி எடுத்து பாரு. நீ சாப்பிட்ற தக்காளி எல்லாமே இதில் தான் இருக்கு. நீ வீட்டுக்கு வந்திருக்கல, அப்போ உனக்கு அது அரிசி தான். அது ஹலோ நண்பா, நம்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இன்றைக்கி என் பெஸ்ட்டுக்கு வேறு லெவல் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேங்க. அவளும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா, எனக்கு இது வாங்கி கொடுன்ட்டு. இன்றைக்கி நானும் ஆர்டர் போட்டு சென்னையில் ஆர்டர் போட்டோன்னே வந்துட்டுங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான். நான் அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து என்கிட்ட கேட்டுட்ரு, இது வாங்கி கொடுத்துரு. நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பட் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காளா, அதனால் செய்வோம், சர்ப்ரைஸாக செய்வோன்ட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். நான் சர்ப்ரைஸ் அவள் பண்ணியிருப்பேன், நல்லாயிருக்கும், பிடிக்கும். ஓகே, லவ் யூ, டேக் யூ, பாய். இப்போ என்னோடய தோழிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேங்க. அவளும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா, அவளுக்கே தெரியாமல் ஆர்டர் போட்டு நேற்று நைட்டு தாங்க ஆர்டர் போட்டேன். உடனே வந்துட்டுங்க சென்னையிலேருந்து. அதான் அவளுக்கு இது அப்படியே அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுற மாரி இப்போது வீடியோ எடுக்கிறேங்க. பாருங்கள், வேறு லெவல் பண்ணுறோம். அவளே ஆச்சரியப்படுற அளவுக்கு. அதான் இப்போ மன்னார்குடியில் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, கொரியர் வந்திருக்கு உங்களுக்கு, வாங்க எங்கள் வீட்டுக்கு கொரியர் பண்ணி விடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறேன் மன்னார்குடியில். அதெல்லாம் பெருசாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பைக்கில் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. அதான் நானும் சரணும் போயிட்டுருக்கோங்க. அங்கேருந்தே வீட்டிலேருந்தே வீடியோ எடுத்துருக்கலாம், பட் அவள் இருந்தா எங்கள் வீட்டில், அதனால் நான் எடுக்கலை. கண்டுபிடிச்சிருவா அது. அதுக்கு தான் நாங்கள் இங்கேருந்து மன்னார்குடியிலேருந்தே நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரொபோஷனல் கொரியர் எங்கே இருக்குது? அந்த சைடு இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னோடய தோழிக்கு வந்து இந்த மாதிரி தக்காளின்னு கூப்பிட போகிறாங்க. இனிமேல் வீடியோவில் ஃபுல்லாக தக்காளின்னு கூப்பிட போகிறேன். ஏன்னா அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. என்னை என்ன திட்டுறா, அதனால நம்ம தக்காளின்னு சொல்லி வெறுப்பேற்ற போகிறேன். எல்லா வீடியோலையும் தக்காளினே சொல்லி கடுப்பேற்ற போகிறாங்க அவளை. கிரிக்கெட் விளாட்றாங்க, வேறு லெவல். நம்மளும் போனால் சேர்த்து பையனான்னு தெரில. சாணியில் விட மாட்டேன், மூடிட்டு வா. சாணியில் விட்டால் முது ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். ஏன்னா பின்னாடி இதை கைட்டு வச்சுருக்காங்க தரன்னு போய். நான் வந்து இவ்வளோ பெரிய பார்சலாக வரும்னு நான் நினச்சி பார்க்கல. யதார்த்தமாக தான் ஆர்டர் போட்டேன். கண்டிப்பாக பெரிய பார்சலாக தான் இருக்கும். அவங்களே சொல்கிறாங்களே, இதுதான் கொரியரு எம்ஏ, அவ்வளோ பெருசாக இருக்கும். கேள்றா, அரவிந்துங்கிற பேர் கொரியர் வந்திருக்கான்னு. கொரியர் வந்துருக்கு, அரவிந்த் கோட்டூர். அரிசி முட்டை அனுப்பி விட்றேன். வெயிட்டாக இருக்காள ப்ரோ? இல்லை ஆமாம். அப்புறம் இந்த திருட்டு பையன் மாரி நீ ஏதோ உன் பேரை பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் நிற்கிற, நீ இப்போ வந்து இந்த இதை பார்த்துட்டு அங்கே போயிட்டு லேட்டாக வந்து இதுதான் என்னோட கொரியரு. தேங்க்யூ. தூக்கிக்காத. என்னடா அது அரிசி முட்டை தூக்கி கொடுத்துருக்காங்க. ஏன் இடிச்சுக்கிட்டியா? ஆமாப்பா, ஆமாம். தூக்கி வச்சுக்க, மடியில் வச்சுக்க ப்ரோ. என்ன ப்ரோ? அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா தக்காளிக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. தக்காளி சாப்பிடாமல் இருக்கலாம், அதனால் அதுக்கு தேவையான தீனியெல்லாம் ஆர்டர் போட்டேன். பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டுருவா. நான் உங்கள்கிட்ட அது என்னான்னு சொல்ல மாட்டேன், கடைசியாக பாருங்கள். பேர் எப்போ நான் நினச்சி பார்க்கல, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, பிரிச்சுன்னு தான் தெரிய போகுது. ஆச்சரியப்பட போகிறா. உண்மையாக ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, அதனால தான் ஆர்டர் போட்டேன். அவளுக்காக இதை கூட வாங்கி தரலன்னா அப்புறம் எதுக்கு இருக்கேன், வச்சுக்கிட்டுமே. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டா டீச்சர் அம்மா. ஸோ அவளுக்காக வாங்கியாச்சு.
அப்புறம் அவளுக்காக தானேங்க எல்லாம். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மாரிங்க அவளும். எங்கள் அம்மா எப்படி என்னை பார்த்துப்பாங்களோ அதேமாரி தான் அவளும் பார்த்துக்கிட்டா என்னைய. ஸோ அவளுக்கு தான் நான் செய்கிறேன் எல்லாமே. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு. ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது ப்ரோ. ஓ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்குலாம் பிரேக்கப் ஆகிட்டு ப்ரோ. பல வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, அவங்க கூட வீடியோ போடல அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி பேச வேணாம். எனக்கு எல்லாமே இவ தான், இப்போ இவ மட்டும்தான். ஸோ நீங்கள் எதுவும் நினச்சி குழப்பிக்க வேணாம், புரியுதா? இனிமேல் எது செஞ்சாலும் இவளுக்கு தாங்க செய்ய போகிறேன், என் தக்காளிக்கு. ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்த காரணமும் அவள் தான், என்னை நல்லா பார்த்துட்டு காரணமும் அவள் தான். அவளாம் இல்லைன்னா நான்லாம் நேரம் மேலோகத்தில் இருப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், மேலோகத்தில் இருப்பேன், செத்து இருப்பேங்க. இருப்பா போய்க்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், செத்துருப்பேன். இவன் இருந்த வாசி தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன். ஏன்னா பிரேக்கப்புக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணுறது தான், சாவ போயிட்டேங்க. அதனால தாங்க இப்போ இவ தான் சொன்னான், நீ என்ன உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படி இப்படின்னா. அதனால தான் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்தேன். எனக்கு உண்மையாக பிரேக்கப் ஆனது காரணமும் இன்ஸ்டாகிராம் தான். அதனால தான் பிரேக்கப் ஆணிச்சு. ஸோ அதனால் நீ முன்னேறி வா அப்படின்னா, புரியுதா? இப்போ கூட நான் அவளை வீட்டில் தாங்க விட்டுட்டு வந்தேன். அவளுக்கு தெரியாது நாங்கள் மன்னார்குடி வரோன்ட்டு. என் மேலே சரியான கோவத்தில் தான் இருக்கும் மேடம். ஃபோன் அடிக்கலாம், இப்போ அடித்தா கிளின்னு கிழிப்பாங்க. உங்களுக்கும் இந்தமாரி தக்காளி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி மீன்ஸ் ஃப்ரெண்ட். இந்தமாரி கேரிங்கான பார்த்துக்கிறது மாரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய வீடியோவில் நானும் பார்த்தேன், என்னென்னமோ பேர் சொன்னீங்க, அதெல்லாம் படிப்பேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்தமாரி தோழி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்படி இருக்குப்பா, உண்மையாக காட் கிஃப்ட் தாங்க. என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று இழந்தால் ஒன்று கிடைக்குன்னு சொல்லுவாங்களே, இது உண்மை தாங்க. இந்த அரிசி முட்டையை கொண்டு அவள் கையில் கொடுத்து சோறு வடின்னு சொல்லிடுவோம். இன்னொன்று சொல்லணுங்க, வண்டியில் போகிறப்ப எல்லாம் சேஃபாக போங்க. ஐயோ நேத்தி முந்தா நாள் இந்த ஒரு மாதத்துலேயே இந்த இடத்துக்கிட்டாங்க. இந்த நான் காட்டுறேன், தட்டாங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் 3 ஆக்சிடென்ட் நடந்துட்டு இந்த ஒரு மாதத்தில், தெரியுமா? ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சது கரெக்டாக கொஞ்சம் தான். ஏற்கனவே என் சேனலில் வீடியோ போட்டிருப்பான் பாருங்கள், அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் கிடப்பான். பைக் KTM பைக் கூட சுக்குநூறாக நடந்துட்டுல அந்த இடம் தான். அதனால் சேஃபாக போங்க. அப்புறம் இந்த சைடு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அந்த இடத்துக்கிட்ட ஏதோ பேயோ ஏதோ இருக்குங்க. அதனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க. மன்னார்குடிலேருந்து திருத்துறைப்பூண்டி ரோடு தட்டாங்கோயில் இந்த வளைவுக்கு அங்கிட்டு யாரும் இந்த சைடு வந்தால் சேஃபாக போங்க, பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. விதி யாரை விடுது? எனக்கு ராலி போகுதுல அந்த இடத்துக்கிட்ட தாங்க. இந்த இடத்துல ஏதோ பேயோ என்னமோ இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல உண்மையாகவே பொறுப்பில் பேய் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. யாருக்கு போனாலும் இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இந்த இடம் தான் எல்லாம் நோட் பண்ணி, அந்த 8ஆம் நம்பரு இந்த இடம் தான். யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கிட்ட சேஃபாக போங்க. லோக்கல் பசங்கள்கிட்ட சொல்கிறேன். உண்மையாக பேயெல்லாம் இருக்கோ? நம்ம கூட தான் ஒரு பேய் சுற்றுது. அப்புறம் எங்கே? ஐயோ வண்டியெலாம் ஜாக்கிரதையாக போகணும். எனக்கெல்லாம் பயம். என் அண்ணன்லாம் சொல்லிட்டான், வண்டியெல்லாம் தொடாத அப்படிங்கிறான். சரண் போயிட்டையும் சொல்கிறான். நினச்சி பாருங்களேன், இப்போ போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதான், எப்படி இருக்கும்? நான் சொன்னது உண்மையாக தானே இருக்கும். உண்மையாக பேயெல்லாம் இருக்குது, உண்மை தான். அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒரு ஆவி சுற்றிக்கிட்டு இருக்குன்னாங்க லோக்கல் பசங்க. அதான் அவங்க தான் காவு வாங்குதான். இதை நம்பலாமா நம்பக்கூடாதா? அதான் போய் கேட்கணும் எல்லார்ட்டையும். நமக்கு தான் ஆகிட போகுது எப்போ சாமி. ஸோ வண்டியில் சேஃபாக போங்க, ஹெல்மெட்டோடு போங்க. சொல்ல வேண்டிய கடமையை சொல்லி ஆகிட்டு போயிட்டு தக்காளிட்ட இதை கொண்டு கொடுப்போம். அப்புறம் சரணுக்கே தெரியாதுங்க இதில் என்ன இருக்குன்ட்டு. அவனே கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கே சொல்லாமல் நேற்று நைட்டு ஆர்டர் போட்டாங்க. நான் அதுக்குள்ளேயே வந்துட்டு அதான் என்னால் நம்ப முடியல. இது எப்படி 2 நாள் ஆகும், இல்லைனா நாளான்னைக்கு தான் வரும்னு நினச்சேன். பட்டு நேற்று ஆர்டர் போட்டால் இன்றைக்கே வந்துட்டுங்க. உண்மையாக இதை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டோன்னா எவ்வளோ ஆச்சரியப்படுவேன்னு பார்ப்போம். அவளோட ரியாக்ஷன் இப்போ பார்த்தே ஆகணும். என்ன போகுதுன்னு தெரியலை. அவள் வேற கிளம்பி நிற்கிறாங்க. திருத்துறைப்பூண்டி போகிறோம் கோயில் திருவிழாக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறதுக்கு. நான் வேறு காவடி போடுறேன், மஞ்சள் கலரு கைலி
சரி, மஞ்சள் கலர் வேட்டி, மஞ்சள் கலர் துண்டெல்லாம் எடுக்கணும். இந்த கோயில் திருவிழா தான் பாருங்கள். எங்கள் ஊர் கோட்டூர் வேறு லெவலாக நடக்குங்க. சண்டையும் வருங்க. இந்த வாட்டி போலீஸ்லாம் நிறைய பேர் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் திருவிழா தான் சண்டை தாங்க வரும். கடுப்பாக அவங்க அந்த பசங்க தொல்லை தாங்கவே முடியாதுங்க. ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லிட்டேன், திருவிழாவுக்கு வாங்க வாங்க வாங்க, கண்டிப்பாக வாங்க, மீட் பண்ணலாம். அப்படியே இதை ஒழிச்சு வை, இறங்கினோடனே ஒழிச்சிரு, ஒழிச்சு வைடா. அப்படியே இங்கே பைக்கிட்ட வை, போயிட்டு உங்கள் அக்காவை கூப்பிட்டு வருவோம். பார்த்து அரிசி கொட்டிட போகுது. இங்கே 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 வை, செங்கல் மேலே வை, அரிசி கொட்டிட போகுது. அப்படியே விடா, ஏதோ சுண்டு முட்டை மாரி தெரிஞ்சுக்குண்டா. அப்படியே வை, போயிட்டு அவளை கூப்பிட்டு வருவோம். தக்காளி என்ன பண்ணுறதுன்னு தெரில, தக்காளி சதமாயிட்டாலான்னு தெரில. A few moments later. உனக்கு ஒரு அரிசி முட்டை வாங்கி வச்சிருக்கேன்டி, வாடி. பொங்கி திங்க வா. அப்புறம் சீனி பண்றாதானே, வா உனக்கு தாண்டி இருக்கு பாரு, எடுத்து பாரு. நீ சாப்பிட்ற தக்காளி எல்லாமே இதில் தான் இருக்கு. அவ்வளவு பெரிய எருமை மாடா இத கேக்குறேன். நீ வீட்டுக்கு வந்திருக்கல, அப்புறம் உனக்கு gift. என்னது? இந்தா வீட்டுக்கு போ. இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு, நீ ஓபன் பண்ணு. என்ன ஓபன் பண்ணா? அது அரிசி தான். அது என்ன அரிசி மாதிரி தெரியல, என்னால தூக்க முடியல. இது பிரிச்சு ஆகணுமா? ஆமா, பிரி. இது என்ன நானும் அப்பா காப்பேல. ஐயோ அம்மா, என்ன என்னடி பண்ணிட்டு இருக்க? அவன் போட்டோ பிடிச்சிருக்கல பொம்மை. யூஸ் WWE சாம்பியன். பிடிச்சி கிழிச்சு விடாரு. என்னடா அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்டா, ஏன்டா போட்டு அவளை இந்த பாடு படுத்துற? இது குரலை பிடிச்சி நடி. ஐயோ கத்துறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு இந்தமாரி பொம்மை வாங்கினா, நான் வந்து நேற்று தான் ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி வந்துட்டு மெட்ராஸ் பொம்மை கிடையாது, அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். முடிஞ்சால் நீங்களும் வாங்கிங்க. இன்ஸ்டாவில் கூட போய் பாருங்கள், அவங்க பேஜுக்கு இருக்கும். வா திருத்துருண்டி போகணும், சீக்கிரம் வா, ட்ரெஸ் எடுக்கணும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பாருங்கள், திருத்துருண்டி போய்ட்டு வரோம். அதுலேயும் வேறு லெவல் ஃபன் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.